Okay, so now we will continue with the preparation of alkenes. The next method is acid catalyzed dehydration. Acid catalyzed dehydration, ACD. So these are all some common reactions which you can use it in many lessons. Okay, ACD. So here what we will do is we take an alcohol. Say for example, we take ethanol and then we add sulfuric acid. Identify the reaction by looking at the reagent. Sulfuric acid க்கு வந்து ரெண்டு property இருக்கு. Sulfuric acid can act as both oxidizing agent as well as dehydrating agent. Okay, so oxidizing agent எப்படி கான்டெக்ஸ்ட் பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோன்னா இது -8 ஆக்சிஜன், இது +2, சல்ஃபருக்கு வந்து +6. ஓசேட் டேப்போ சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஓகே, தேங்க்யூ. ஐ டிட் நோட்டிஸ் தட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து alkene ப்ரிப்பரேஷனில் வந்து we will see the acid catalyzed dehydration, ACD. So identify the reaction by looking at the reagent அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த ரூல் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரெண்டு விதமாக ஆக்ட் பண்ணும். ஒன்று வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒன்று வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சல்ஃபர் வந்து ஓசேட் டேப்போ. ஐ சப்போஸ் யூ ரிமெம்பர் பி பிளாக் இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டிப்ஸ் டு ரிமெம்பர் தி நேம்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 6. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. எல்லா எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான் வரும். சல்ஃபருக்கும் 6 தான் வரும். சல்ஃபியூரிக் ஆசிட்ல சல்ஃபர் ஹேஸ் லாஸ்ட் ஆல் த 6 electrons and it has attained the +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அது வந்துடுது. அதனால இதால் இனிமேல் ஃபர்தராக எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது. அதனால எலக்ட்ரானை இதை கெயின் தான் பண்ண முடியும். இது எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டுனா இட் வில் அண்டர்கோ ரிடக்ஷன். அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்படி தான் நீ வந்து ஒரு காம்பவுண்டையும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட்டான்றதை கண்டுபிடிக்கணும் யூஸிங் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, என்ன ஆகும்? சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஹியர் இட் வில் ஆக்ட் அஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். நவ் வாட்டர் வில் பி removed from this compound and என்ன மிச்சம் என்ன இருக்கும் அதில்? you will have C2H4 இருக்கும். so that will be ethene, CH2 double bond CH2. so you will get ethene as the product. okay, so இப்போ இதோட மெக்கானிசம் நம்ம இதில் பார்க்கலாம். because mechanism is very important because mechanism தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிமெம்பர், whenever you try to study the mechanism, ஆர்கானிக் ஸ்கீமாவை தான் நீ அப்ளை பண்ணணும். ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், இன்டர்மீடியட் கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ்டு பை ஒன் ஆஃப் தி 6 ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட்ஸ்: ரெசோனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், அரோமேட்டிசிட்டி, மித்தைல் ஷிஃப்ட், ஹைட்ரைட் ஷிஃப்ட், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த 6-7 எஃபெக்டில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் மூலமாக கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு போத் இன் ரியாக்டன்ட் அண்ட் இன் ரியேஜென்ட் பண்ணிவிட்டு லீவிங் குரூப்பை வெளியில் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு ப்ராடக்ட் வந்துடும். இதை ஒரு மந்திரம் மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நீ சொல்லிட்டு பண்ணேன்னா உனக்கு எந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீ ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரியாக்ஷன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு சண்டை மாதிரி. ஆல்கஹால் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டு பேரில் வந்து யார் நல்லா சண்டை போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் தான். பிகாஸ் தட் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்? Sulfuric acid will dissociate. It's a strong acid இல்லையா? Therefore this will dissociate to produce H plus HSO4 minus form ஆகும். Okay, this HSO4 is a base. Okay, conjugate base இது. Okay, இந்த H plus form ஆகும். இந்த H plus என்ன ஆகும்னா, when a system contains acid, organic schemaல நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இன் பென்சீன் பற்றி சொல்லி கொடுக்கும்போது ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்ன ரூல் அது? ஒரு சிஸ்டமில் ஒரு ஆசிட் இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலில் புரோட்டனேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நான்
ஆசிட்னா நீ வந்து வெறும் இன்ஆர்கானிக் ஆசிடை மட்டும் நினச்சிக்க கூடாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து வாட்டர், ஆல்கஹால் அதெல்லாமும் வந்து ஆசிடாக பிஹேவ் பண்ணும் அட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, ரூல் கிடையாது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இயர் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ ஆல்கஹால் ஆல்சோ வில் பிஹேவ் லைக் அன் ஆசிட் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, நவ் திஸ் டூ ஆர் ஆசிட்ஸ். அப்போ 2 ஆசிட் இருந்தால் என்ன ரூல் நான் சொல்லியிருக்கேன்? த ஸ்ட்ராங்கர் ஆசிட் வில் புரோட்டோனேட் த வீக்கர் ஆசிட். அப்படின்னா என்ன ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்? செகண்ட் ஸ்டெப்பில் வந்து யூ வில் ஹேவ் திஸ் வில் கோ அண்ட் புரோட்டோனேட் த ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து அதுவும் ஒரு ஆசிட்னு சொன்னேன் இல்லையா? OH இங்கே இருக்குது. இதில் 2 லோன் பேர் இருக்கும் ஆக்சிஜனில் எப்போவுமே. ஸோ இந்த H+ வந்து இட் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ். அப்போ இது வந்து ஒரு லோன் பேர் வந்து இந்த லோன் பேர் அதுக்கு கொடுத்து ஒரு கோஆர்டினேட் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் யூ வில் ஹேவ் CH3 CH2 O. ஒரு லோன் பேரை இதுக்கு கோஆர்டினேட் பாண்டு கொடுத்து ஒரு ஹைட்ரஜன் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கு வந்து ஒரு லோன் பேர் வந்துடும். ஆக்சிஜன் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் லோன் பேருன்றதுனால இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ ஆக்சிஜனுக்கு இதில் 3 பாண்ட் வந்துடுது. ஸோ நவ் திஸ் இஸ் கால்ட் அஸ் த புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு பேர் இருக்குது. இதுதான் இன்டர்மீடியட் உனக்கு. திஸ் வில் பி த இன்டர்மீடியட். திஸ் ஹஸ் டு பி ஸ்டெபிலைஸ்ட். எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது? ஆக்சிஜன் வந்து செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அதனால் பாசிட்டிவ் சார்ஜை ஹோல்டு பண்ண முடியாது. அதனால் அது ஏதாவது ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போது இந்த பாண்டை உடைக்கலாம். இந்த பாண்டை உடைச்சா என்ன ஆகும்? மறுபடியும் ஈத்தனால் தான் உனக்கு வரும். அதே மாதிரி இப்போது இந்த பாண்டை உடைச்சா என்ன ஆகும்? மறுபடியும் உனக்கு இங்கே ஈத்தனால் தான் உனக்கு வரும். ஸோ அதனால் இந்த OH பாண்டும் உடையாது, இந்த OH பாண்டும் உடையாது, இந்த பாண்டு தான் உடையும். இந்த பாண்டு தான் உடையும். ஸோ அப்படி உடையும் போது என்ன ஆகும் உனக்கு? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 3வது ஸ்டெப்பில் வந்து திஸ் வில் ஃபார்ம். இல்லை இங்கே இந்த கூட இப்படி போட்டுக்கலாம். திஸ் வில் ஃபார்ம். இதுலேருந்து வாட்டர் மாலிகுல் இந்த பாண்டு உடையும் போது என்ன ஆகும்? இதில் இருக்கிற ஒரு 2 எலக்ட்ரானை அதை எடுத்துடுறோம். ரிமெம்பர், ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர் மாலிகுல் வில் கம் அவுட் அஸ் எ லீவிங் குரூப். 2 லோன் பேர் எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில் வந்துடும். லீவிங் குரூப்பு அது வெளியில் வந்துடும். வெளியில் வந்த உடனே உனக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். CH3 CH2 +. நவ் திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான். இங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பிரைமரி கார்போகேட்டையானுக்கு வந்து இப்போ ரியாக்ஷனில் மிச்சம் என்ன இருக்குது ரியாக்ட் ஆகாமல்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது 2 ஃபார்ம் ஆகிருக்கு. H+ இது கூட ரியாக்ட் ஆகி இதை ஃபார்ம் பண்ணிடுது. இது ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது எது கூடயும் ரியாக்ட் ஆகாது. மிச்சம் இருக்கிறது இதுதான். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த பிரைமரி கார்போகேட்டையான் கூட this will react. எது? this base will react. ஸோ பேஸ் என்ன பண்ணும்? ஆர்கானிக் ஸ்கீமானு நான் உனக்கு கொடுத்துருந்த அந்த பேஜில் வந்து நான் சொல்கிற நடுவில் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு அதை நீ ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த ஆர்கானிக் ரியாக்ஷனுக்கு வேணாலும் நீ அந்த ரூல் டிப்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் அ புரோட்டான். அது எழுதிக்கோ. பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட். நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆர் ரியாக்ட் வித் பீட்டா புரோட்டான், பீட்டா ஹைட்ரோஜன். ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் பேஸ் போட்டோம்னா நம்மளுக்கு அது பீட்டா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? வெளியில் எடுத்துடும். ஸோ நவ் இப்போது இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா. எப்போவுமே தெரிஞ்சுக்கோ, சரியா? ஸோ நவ் பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் பீட்டா புரோட்டான்னு சொன்னான். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல இருக்கிற புரோட்டானை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். தட் இஸ் நான் இதை இங்கே டீட்டெயிலாக எழுதி காட்டுறேன். அப்போ உனக்கு புரியும். பீட்டாவில் வந்து நான் அந்த புரோட்டானை தனியாக வெளில எடுக்கிறேன், அந்த ஹைட்ரஜனை தனியாக இப்படி எழுதுகிறேன். அண்ட் தென் யூ ஹேவ் த CH2+. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பேஸ் HSO4- பைசல்ஃபேட்டு போட்டோம்னா திஸ் புரோட்டான் வில் இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். H+ஆக வெளில எடுத்துடும். அது H+ஆக வந்து இதை வெளில எடுத்துடும். வெளில எடுத்ததுன்னா என்ன ஆகும்? சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கே வெளியில் வந்துடும். இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட் வெளியில் வந்துடும். வெளியில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு வந்துடும். இந்த கார்பனுக்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? நவ் திஸ் வில் பி கன்வெர்டட் டு CH2- CH2+. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்கானிக் ஸ்கீமாவில் ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். CH2 டபுள் பாண்ட் CH2. இப்படி தான் வந்து உனக்கு அல்கீன் இதில் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஐ திங்க் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். குயிக்காக இந்த மெக்கானிசமை காப்பி பண்ணிக்கோ. ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸசைஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சார் அந்த DA அப்படிங்கிறது என்னம்மா DA அது என்னது சார்? CA வந்தது H2S for clear the DA அப்படிங்கிறது என்னது சார்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதாவது ஒரு ரியேஜென்ட் வந்து என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரெண்டு விதத்தில் பிஹேவ் பண்ணும். ஒன்று வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் OA, இன்னொன்று டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் DA. ஓகே, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் நீ எந்த ரியாக்ஷனில் பார்த்தேன்னாலும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு தான் நீ அந்த ரியாக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா உனக்கு ரொம்ப சிம்பிள், அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி நீ போட்டுடலாம் ப்ராடக்டாக. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணணும், அந்த காம்பவுண்ட்லேருந்து வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணிடணும். வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ப்ராடக்ட். சிம்பிளாக நீ எழுதிடலாம் அதை. பட் ஸ்கூல் டெஸ்ட்டில் வந்து சிம்பிளாக ஒன்று கேட்டுடுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு சில ஆல்கஹாலில் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்போ உனக்கு தெரியும் அதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு. ஓகே சார். எப்போவுமே மெக்கானிசம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரியாக்ஷன் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு so now I have given you two problems. See whether you are able to predict the products for these two compounds. So once you predict the products, see whether you are able to getting the correct answer. Okay, so ஓகே, நீ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டுருணும் இந்த இடத்துல. ஸோ அப்படியே நீ எழுதிண்டே வா, உனக்கு அப்போ அது ஈஸியாக இருக்கும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆசிட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் தி புரோட்டான். புரோட்டான் இங்கே ஃபார்ம் ஆகும். நவ் திஸ் புரோட்டான் வில் அப்ஸ்ட்ராக்ட் தி புரோட்டான் வில் பைண்ட் டு தி ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகி வாட்டர் மாலிகுல் வெளில வந்துடும். வாட்டர் மாலிகுல் வெளில வந்ததுக்கு அப்புறமா என்ன ஃபார்ம் ஆகும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் உனக்கு அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? CH3 CH2 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 ப்ளஸ் இந்த கார்போகேட்டையான் உனக்கு ஃபார்ம் ஆகும், சரியா? அந்த வாட்டர் மாலிகுல் வெளில போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் ஐ டோல்ட் யூ திஸ் ஹேஸ் டு பி ஸ்டெபிலைஸ்ட். திஸ் கார்போகேட்டையான் ஹேஸ் டு பி ஸ்டெபிலைஸ்ட் பிஃபோர் இட் பைண்ட்ஸ் டு தி HSO4- கூட பைண்ட் ஆகிறதுக்கு முன்னால் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இது பிரைமரி கார்போகேட்டையான், நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் இதை அப்படியே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம். வேறஸ் இது வந்து இங்கே பார்த்தோன்னா நவ் திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான். பிரைமரி கார்போகேட்டையானை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு செகண்டரி கார்போகேட்டையானை நம்ம இதை மாற்றலாம். அதில் வந்து இட் வில் அண்டர்கோ ஹைட்ரைடு ஷிஃப்ட். நான் இதை உங்களுக்கு முன்னால் சொல்லி கொடுத்துருக்கேன்னு தெரியல, எனிவே இப்போ இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் தி ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட்ஸ் வந்து ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஹைட்ரைடு ஷிஃப்ட்னா என்னன்னா நல்லா கவனமாக பாரு. இதில் CH3 CH2, இந்த CH2வில் ஒரு ஹெச்னை இப்படி கீழே இழுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் இங்கே CH2 ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்போகேட்டையான் இருக்கும். இப்போது இந்த ஹைட்ரைட் ஷிஃப்ட்டில் என்ன ஆகும்னா இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கும். அப்போது இந்த ஹைட்ரஜன் வில் டெவலப் த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வில் கோ அண்ட் அட்டாக் திஸ் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜிங் அட்டாக் பண்ணும்போது இந்த இதுக்கு போயிடும். நவ் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், சரியா? தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். நவ் திஸ் வில் ட்ரை டு ஃபார்ம் CH3 CH2 CH, இங்கே CH3 வந்துடும். இப்போ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது. நவ் திஸ் பிகம்ஸ் தி செகண்டரி கார்போகேட்டையான்.
செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். இதுதான் நான் ஆர்கானிக் ஸ்கீமால நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ ஒரு ரியாக்ஷனில் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் எந்த எஃபெக்டாவது ஆப்ரேட் பண்ணி அதை நம்ம மோர் ஸ்டேபிளாக பண்ணணும். அதாவது செகண்டரி கார்போகேட்டையானை மாற்றுறது மட்டும்தான்றது கிடையாது. ரெசனன்ஸ் இருந்தாலும் அது ஆப்ரேட் ஆகும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸ்கூல் லெவலில் உனக்கு அதெல்லாம் கேட்க மாட்டா, யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி மச். பட் என்ட்ரன்ஸுக்கு போனேன்னா கண்டிப்பாக அதை கேட்பா. ஓகே, அதனால் அது அப்புறமா பார்த்துக்கலாம் அதை. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், ஹைட்ரேட் ஷிஃப்ட்டில் வந்து இந்த செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை டெர்ஷியரியாக நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா இங்கே திருப்பி கொண்டு வந்தேனாலும் இதுவும் செகண்டரி தான் வரும் உனக்கு, சரியா? ஸோ அதனால் நம்ம இதோட நிறுத்திடலாம், செகண்டரியோட நம்ம நிறுத்திடலாம். இப்போ இந்த கார்போகேட்டையானில் தான் வந்து இந்த எது ரியாக்ட் பண்ணோம், மூணாவது ஸ்டெப்பில் இருக்கிற இந்த பேஸ் வந்து ரியாக்ட் பண்ணும், HSO4- வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ பேஸ் என்ன பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் நான். வாட் டஸ் த பேஸ் வில் டூ? Base will abstract beta proton. இப்போ வந்து பீட்டா பார்த்தேன்னா இங்க பீட்டா மாறி இருக்கும். இது திஸ் இஸ் பீட்டா. கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் பீட்டா. இது ஒரு பீட்டா. இந்த பக்கமும் இருக்கு பாரு, அதுவும் ஒரு பீட்டா. ரெண்டு பீட்டா இங்க இருக்கு, பீட்டா 1 பீட்டா 2 இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா 1 அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னா, பீட்டா 1 உடைய புரோட்டானை எடுக்கிறது, ஹைட்ரஜனை வெளில எடுக்கிறது, அதாவது இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை வெளில எடுக்கிறதுன்னு சொன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH2 CH. இப்போ இந்த CH2 இந்த H நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன் புரியறதுக்காக. இப்போ இந்த பேஸ் வந்து என்ன பண்ணும், இந்த HSO4- வந்து இந்த புரோட்டானை வந்து வெளில எடுத்துரும். புரோட்டானை வெளில எடுத்துட்டுனா என்ன ஆகும், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு போயிடும். இங்கே ஏற்கனவே உனக்கு கார்போகேட்டையான் இருக்குது, இந்த பாண்டில் இருக்கிற கார்பன் இதுக்கு போயிடும். அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும், சரியா? இந்த ப்ளஸ் இது கூட சேர்ந்துருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் சல்ஃபியூரிக் ஆசிட் உனக்கு இங்கே வெளியில் வந்துடும். மிச்சம் என்ன இருக்கும், இந்த காம்பவுண்ட் அப்படியே இருக்கும். என்ன இந்த காம்பவுண்டு, அது அப்படியே எடுத்து எழுது. CH3 CH2, இங்கே CH இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் என்ன வரும், அங்கே வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? This is 1-butene or but1-ene. 1-butene or but1-ene ஃபார்ம் ஆகிடுறது, சரியா? இப்போ பீட்டா 2 நம்ம எடுக்கலாம் வெளியில். இஃப் யூ ரிமூவ் பீட்டா 2 ஃப்ரம் திஸ், பீட்டா 2ல இருக்கிற ஹைட்ரஜனை நம்ம வெளில எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது பேஸ் போட்டு எடுக்கிறோம், HSO4- போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுல உனக்கு வரும். அப்போ என்ன ஆகும், CH3 என்ன, இங்கே இருக்கிற CH2 உனக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஹைட்ரஜனை இப்படி வெளியில் எடுத்து எழுதிக்கிறேன். CH இந்த கார்போகேட்டையான் இங்கே அப்படியே வந்துடும், இங்கே CH3 இருக்கும், சரியா? இப்போ என்ன பண்ணோம், இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த பேஸ் வந்து இதை அப்படியே வெளில எடுத்துரும். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும், அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும், சரியா? அப்போ என்ன ஆகும், இது ரெண்டும் சேர்ந்துன்னு சொன்னால் என்ன ஃபார்ம் ஆகும், H2SO4 திரும்ப ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், இதில் CH3 CH, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், பாண்டு அங்கே ஃபார்ம் ஆகிடும். தென் யூ கெட் CH3. இங்கே என்ன காம்பவுண்ட் வந்திருக்கு உனக்கு, 2-butene வந்திருக்கு. ஸோ யூ வில் கெட் 2 ப்ராடக்ட்ஸ் ஹியர், 1-butene and 2-butene. இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டில் எது சார் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து மைனர் ப்ராடக்டாக இருக்கும். இதில் எது மேஜர் அப்படின்னா இது வந்து மேஜராக இருக்கும். மேஜர்னால் இதுதான் நிறைய ஃபார்ம் ஆகும், இது ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகும், ஏன் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் ஆல்கீன் ஃபார்ம் ஆகும்போது தட் இஸ் கவர்ன்டு பை Zaitsev rule. What is Zaitsev rule? இதெல்லாம் நீ நெக்ஸ்ட் இயர் டீட்டெயிலாக படிப்பேன். இங்கே சும்மா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அந்த இடத்துல. Zaitsev rule says that the most substituted alkene will be the major product. மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனை தனியாக இப்படி எடுத்து எழுதிக்கும். எழுதிட்டேன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு பாரு. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கா, இன்னொரு மீத்தேல் குரூப் அட்டாச் ஆகிருக்கா. அதே மாதிரி இந்த கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கா,
ஒரு மீத்தால் குரூப் அட்டாச் ஆயிருக்கா. இந்த பாரு, இப்போ இதில் பாரு, இந்த இதில் பார்த்தோன்னா உனக்கு தெரியும், 1 பியூட்டினில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் எடுத்துங்க, இப்படி எழுதிக்கோ. டபுள் பாண்ட் கார்பன் இப்படி எழுதிக்கோ. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன். இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, CH3CH2 இருக்குது, CH3CH2 இருக்குது. இப்போ இதில் எது மோர் சப்ஸ்டிடியூட்டட்னு பார்த்தீங்கன்னா, எதில் வந்து ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அதுதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட். இப்போ இதில் பார்த்தோன்னா இதில் 2 ஹைட்ரஜன் தான் உனக்கு இருக்குது, மிச்சம் 2 ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட் ஆகிடுது. இதில் பார்த்தோன்னா 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. அதாவது ஈத்தீன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் திஸ் இஸ் மோர் சப்ஸ்டிடியூட்டட். This is more substituted alkene. Therefore, this will be the major product. This will be the major product. Okay. So, ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு இதோட நிற்கல. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோ, 2, 3, 4, 5 கொடுக்குற ஆப்ஷன். அப்போது நீ என்ன எழுதுவ, 2 எழுதுவ. இந்த இடத்துல ஆக்சுவலாக இங்கே வந்து 2 கிடையாது. ஏன்னா whenever you see a double bond என்ன ஐசோமெரிசம் காட்டும் ஞாபகம் இருக்காது. what type of isomerism it will show? cis trans isomerism. correct, cis trans isomerism. அப்படின்னா you will get a cis isomer, ஒரு ப்ராடக்ட் உனக்கு வரும். இன்னொன்று you will get a trans isomer, இன்னொரு ப்ராடக்ட் உனக்கு வரும். ஸோ 2 + 1 மொத்தம் 3 ப்ராடக்ட் உனக்கு வரும். இதுதான் நீ என்ட்ரன்ஸில் எழுதக்கூடியது. ஓகே. ஸோ நீ அதை திருப்பி படிக்கும்போது உனக்கு நல்லா அந்த உனக்கு மெமரைஸ் ஆகிடும். இப்போ நீ அதை பற்றி கவலை பண்ணிக்க வேண்டாம், சரியா? இப்போ நீ இதை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. இப்போ புரியுறதா? இப்போது மெக்கானிசம் தெரிஞ்சாதான் நீ இதோட ப்ராடக்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா உன்னால் இதை பண்ண முடியாது. ஏதாவது ஸ்டெப்பு புரியலைன்னா கேளு, அதே ஸ்டெப்பு தான் இங்கே. நான் முதல் 2 ஸ்டெப்பு இதில் எழுதலை, நீங்கள் அதை வேணால் எழுதிக்கலாம். அதை primary carbocation less stable இது. ஸோ இது லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் என்ன ஆகும், this will undergo hydride shift. this will undergo hydride shift. நான் அதை ரெட்டில் போட்டு காட்டுறேன், உனக்கு அப்போ நல்லா புரியும். this will undergo hydride shift. ஸோ hydride shift எப்படி நடக்கும், CH3 CH இது அப்படியே இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு ஹைட்ரஜன் நான் இங்கே தனியாக எடுத்துக்கிட்டு எழுதுகிறேன். இங்கே யூ ஹேவ் திஸ் கார்போகேட்டையான் ப்ளஸ் இருக்கும் இங்கே. நவ் திஸ் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை இதை எடுத்துட்டு இதுக்கு மைனஸ் வந்துடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரைடு. H minus is called hydride. This hydride will attack this carbocation and இங்கே போய் இது பைண்ட் ஆகிடும். ஸோ பைண்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஃபார்ம் ஆகும், திருப்பி CH3 CH, இங்கே CH3 அப்படியே இருக்கும்.
Now இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இதுக்கு வந்துட்டதுனால this carbon will develop a positive charge. So CH plus வந்துடும், இந்த இடத்துல CH3 வந்துடும். Now you have got a secondary carbocation which is relatively more stable than the primary carbocation. இப்போ இதுல நம்ம டெர்ஷரி கார்போகேட்டையான் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இதுல நான் இந்த கார்பன்ல பிளஸ் சார்ஜ் கொண்டுட்டேன்னா இது டெர்ஷரி ஆயிடும் இல்லையா? அப்போ நான் இதுல என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து it will undergo methyl shift. இங்க வந்து இங்கேயும் ஹைட்ரேட் ஷிஃப்ட் நீ பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனை நீ ரிமூவ் பண்ணேன்னு சொன்னேன்னா மறுபடியும் 2வது ஸ்டெப்ல வந்து அகைன் இஃப் யூ டூ தி ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணேன்னா நல்லா பார்த்துக்கோ, ஹைட்ரேட் ஷிஃப்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ யூ ஹேவ் த CH3 C, இந்த H நான் எடுத்து கீழே எழுதுறேன், மேலே அந்த CH3 அப்படியே இருக்கு, இந்த இடத்துல CH ப்ளஸ் இருக்கு செகண்டரி கார்போகேட்டையான், இங்கே CH3 இருக்கு இல்லையா. இப்போ அகைன் என்ன பண்ணோம், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதை எடுத்துக்கும், திஸ் வில் பிகம் ஹைட்ரைட். நவ் திஸ் வில் கோ அண்ட் அட்டாக் திஸ் கார்போகேட்டையான். இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் ஹைட்ரைட் எடுத்துன்றதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். This carbon will develop a positive charge. அப்போ என்ன ஆகும் உனக்கு, CH3 C, இங்கே மேலே CH3 அப்படியே இருக்கும். This carbon will develop a positive charge. இங்கே என்ன வந்துடும், CH2 வந்துடும், CH3 வந்துடும். Now this is a tertiary carbocation which is most stable. Tertiary carbocation which is most stable. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டா, பட் நான் வந்து as I told you நீங்கள் வந்து மெக்கானிசம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். மெக்கானிசம் தெரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு தான் இன்னும் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் வெரி வெரி லாஜிக்கல் அண்ட் வெரி வெரி சிம்பிள். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடுது. அடுத்த ஸ்டெப்பில் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், அடுத்த ஸ்டெப்பில் பேஸ் வந்து இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணணும், பீட்டா கார்பனை வெளில எடுக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பீட்டா கார்பன் இங்கே எவ்வளோ இருக்குது, கார்போகேட்டையான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா கார்பன் இருக்குது, 3 பீட்டா கார்பன் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்டா 1 ஹைட்ரஜனை வெளில எடுக்கலாம். HSO4 மைனஸ் போட்டேன்னா பீட்டா 1 வெளில வரும், பீட்டா 1 இது. அப்போ இதில் இருக்கிற புரோட்டானை வெளில எடுத்துட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே எழுதுகிறேன் அதோட மெக்கானிசம், CH3 C, இங்கே வந்து CH3 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இந்த புரோட்டானை நம்ம வெளில எடுக்கிறோம், Hன்னு எடுக்கிறோம் வெளியில். இங்கே CH3 அப்படியே இருக்குது, இந்த கார்போகேட்டையான் அப்படியே இருக்குது. ஸோ நவ் இந்த ப்ளஸ்ஸாக இதை வெளில எடுக்கிறோம். திஸ் பேஸ் வில் ரிமூவ் திஸ் புரோட்டான். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல H2SO4 இங்கே ஃபார்ம் ஆகிடும். H2SO4 ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் வேறு என்ன ஆகும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு போயிடும், இதுக்கு மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகுவாங்க, அங்கே வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் CH3 C, இந்த CH3 அப்படியே இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், CH3 வந்துடும். இந்த காம்பவுண்டு பேர் என்ன, 1 2 3 4, இதோட பேர் என்ன, 2-methyl butene. 2-methyl butene. ஓகே, இது பீட்டா 1லேருந்து எடுத்தேன்னு சொன்னேன்னா. இப்போ அடுத்தது இதே வந்து இப்போ பீட்டா 2லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ரிமூவ் தி பீட்டா 2 ஹைட்ரோஜன் வெளில வருதுன்னு வச்சுக்கோ, HSO4 மைனஸ் போடுறேன், பீட்டா 2னா என்ன, மேலே இருக்கிறது. ஸோ இப்போ நான் திருப்பி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுறேன் கீழே, CH3 C, இந்த இடத்துலேருந்து ஒரு புரோட்டானை மட்டும் நான் வெளில எடுக்கிறேன். இப்படி CH2Hன்னு தனியாக எடுத்துக்கிறேன் புரியறதுக்காக. இங்கே கார்போகேட்டையான் இருக்குது, இந்த இடத்துல CH2 இருக்குது, அப்படியே எழுதிக்கணுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே நான் எழுதிக்கிறேன். இப்போ இதில் இந்த புரோட்டானை போடும்போது என்ன ஆகும், இந்த புரோட்டானை வந்து இதை வந்து இப்படி வெளில எடுத்துடும். வெளில எடுத்துட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2SO4 வெளியில் வந்துடும், ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, CH3 C, இங்கே CH2 இருந்தது இல்லையா. அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு வந்துடும், இந்த கார்பனுக்கு வந்துடுச்சுன்னா இதுக்கு மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், CH2 டபுள் பாண்ட் CH, இங்கே அப்புறமா இது அப்படியே வந்துடும், இங்கே CH2 CH3 வரும். இப்போ இதோட பேர் என்ன வரும், அகெயின் 1 நம்பரிங் பார் எப்படி பண்ணுறேன்னு பாரு, 1 2 3 4 இந்த மாதிரி நம்பரிங் பண்ணணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஆல்கீனுக்கு கம்மியாக வரணும். திருப்பியும் இதில் பார்த்தோன்னா என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் உனக்கு, 2-methyl இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்க,
2 to 1 ஈன் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அவசரப்பட்டு எழுதணும், தப்பாயிடும் அது. பியூ டு 1 ஈன் ஃபார்ம் ஆயிருக்கு பீட்டா 2 ஹைட்ரஜன்ல இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா 3 ஹைட்ரஜனை நீ வெளில எடுக்கிற. பீட்டா 3 ஹைட்ரஜனை வெளில எடுக்கிற அப்படின்னா HSO4 மைனஸ் போட்டு பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் புரோட்டான் எடுக்கும்போது இந்த புரோட்டானை வெளில எடுக்கிறோம். ஸோ நான் இப்போ நான் அதை பிரித்து எழுதுறேன். நான் எப்படி CH2லேருந்து ஹெச்சை தனியாக எடுத்து இப்படி எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல கார்போகேட்டையான் உனக்கு இருக்குது, மேலே ஒரு மித்தால் குரூப் அப்படியே இருக்குது, பக்கத்தில் வந்து இங்கே ஒரு CH2 CH3 அப்படியே இருக்குங்க. ஸோ இப்போது இதில் பேஸ் போட்டால் என்ன ஆகும், இந்த புரோட்டானை வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், H2SO4 ஆசிட் வெளில வந்துடும். கேட்டலிஸ்ட் இல்லையா, ஆசிட் கேட்டலைஸ்ட் டீஹைட்ரேஷன், ஆசிட் வெளில வந்துடும். மிச்சம் என்ன இருக்கும், இந்த இடத்துல இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு போயிடும். அப்போ இதுக்கு மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே டபுள் பாண்டு வந்துடும். ஸோ அப்போ அதோட ப்ராடக்ட் உனக்கு என்ன வரும், இதில் CH2 டபுள் பாண்ட் C, மேலே ஒரு மீத்தால் குரூப் அப்படியே எழுதிக்கணும். இந்த இடத்துல CH2 CH3 ஃபார்ம் ஆகும். இப்போது 1 2 3 4. இப்போ இதில் என்ன வந்தது, திருப்பி உனக்கு அகெயின் யூ கெட் 2 methyl but 1 ene. 2 methyl but 1 ene. ரெண்டு சேம் ப்ராடக்ட் உனக்கு. இதில் எது மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டாக இருக்கும், எந்த காம்பவுண்ட் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் வில் பி த ஸ்டேபிள் ப்ராடக்ட். மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எப்படி கண்டுபிடிப்ப, டபுள் பாண்ட் எடுத்து எழுதிக்கணும். இந்த மாதிரி C டபுள் பாண்ட் C எழுதிக்கணும். இதில் என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஒரு மீத்தாயில் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஒரு மீத்தாயில். இதில் என்ன இருக்குது, ரெண்டு மீத்தாயில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மீத்தாயில் குரூப், இங்கே ஒரு மீத்தாயில் குரூப். இப்போ இதில் என்ன இருக்குது உனக்கு, டபுள் பாண்ட் எடுத்து எழுதுறேன்னா டபுள் பாண்ட் C எழுதுறேன்னா இந்த Cயில் பார்த்தோன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்து எழுதிக்கணும். இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு மீத்தாயில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஈத்தாயில் குரூப் இருக்குது. ஸோ ஒரு மீத்தாயில் குரூப் இங்கே, ஒரு ஈத்தாயில் குரூப் இங்கே. இப்போ எது மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட், எதில் வந்து கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட். இதில் பார்த்தோன்னா என்ன, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, 3 ஹைட்ரஜன் சப்ஸ்டிடியூட் ஆகிடுது. இதில் பார்த்தோன்னா என்ன, 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 தான் சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது. ஸோ திஸ் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வரும் அப்போ நம்மளுக்கு. ஸோ இதில் இது வந்து இப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டில் எந்த காம்பவுண்ட் சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் காட்டும், which will show cis-trans isomerism, மேஜரா மைனரா, ஞாபகம் இருக்கா? cis-trans isomerismக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு,